உலகமே ஸ்மார்ட் வசம் ஆகிக் கொண்டிருக்கிறது. மத்திய அரசும் மாநில அரசும் டிஜிட்டலை மையமாக கொண்டு பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் மத்திய அரசு அறிமுகம் செய்த ஸ்மார்ட் லாக்கர் திட்டம் ரயில் பயணிகள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. என்ன ஸ்மார்ட் லாக்கர் அது பயன்பாடுதான் என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சென்னையில் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லாமல் வெளிமாநில மக்களும் அதிகமாக கூடும் இடம் சென்ட்ரல் ரயில் நிலையம். சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பயணிகளின் வசதிக்காக தென்னக ரயில்வே டிஜி லாக்கர் என்ற ஸ்மார்ட் லாக்கர் வசதியை அறிமுகம் செய்துள்ளது. முன்பெல்லாம் வேறு ஊர்களில் இருந்தோ அல்லது வேறு மாநிலத்தில் இருந்தோ ரயில் நிலையத்திற்கு வந்தால் பயணிகளின் உடைமைகளை கூடவே எடுத்துச் செல்ல வேண்டிய சூழ்நிலைதான் இருக்கும். பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு டிஜி லாக்கர் என்ற சேவையை அறிமுகம் செய்து அது என்ன டிஜி லாக்கர் என்றால் ஸ்மார்ட் லாக்கர் வசதிதான் அது. பயணிகள் தங்களின் உடைமைகளை ரயில் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள டிஜி லாக்கரில் டிஜிட்டல் முறையில் ஸ்கேன் செய்து டிஜிட்டல் முறையிலேயே பணத்தையும் செலுத்தி பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள முடியும். நமது மொபைலில் ஸ்கேனரை ஓபன் செய்து டிஜி லாக்கரில் வைக்கப்பட்டுள்ள ஸ்கேனரை ஸ்கேன் செய்து நமது மொபைல் எண்ணை பதிவு செய்து ஓடிபி செலுத்தி டிஜி லாக்கரை திறந்து நமது உடைமைகளை வைத்துக் கொள்ள முடியும். நடுத்தரம், பெரிது, மிகப்பெரியது என 3 வகையான லாக்கர்கள் வைக்கப்பட்டுள்ளது. நடுத்தர லாக்கர்களில் உடைமைகளை வைக்க 3 மணி நேரத்திற்கு 40 ரூபாயும், 6 மணி நேரத்திற்கு 60 ரூபாயும், 9 மணி நேரத்திற்கு 90 ரூபாயும், ஒரு நாளைக்கு 120 ரூபாயும் பெறப்படுகிறது. பெரிய லாக்கர்களில் உடைமைகளை வைக்க 3 மணி நேரத்திற்கு 50 ரூபாயும், 6 மணி நேரத்திற்கு 80 ரூபாயும், 9 மணி நேரத்திற்கு 120 ரூபாயும், ஒரு நாளைக்கு 160 ரூபாயும் பெறப்படுகிறது. அதேபோல மிகப்பெரிய லாக்கரில் 3 மணி நேரத்திற்கு 60 ரூபாயும், 6 மணி நேரத்திற்கு 100 ரூபாயும், 9 மணி நேரத்திற்கு 150 ரூபாயும், ஒரு நாளைக்கு 200 ரூபாயும் பெறப்படுகிறது. டிஜி லாக்கரில் உடைமைகளை எடுக்கும் போது ஸ்கேனரை ஸ்கேன் செய்தால் போதும். எத்தனை மணி நேரம் உடைமைகள் வைக்கப்பட்டுள்ளது, கூடுதலாக பணம் செலுத்த வேண்டுமா வேண்டாமா என்ற டீடைல்ஸ் எல்லாம் மொபைல் போனிலேயே எளிமையான வடிவில் வந்து விடுகிறது. லாக்கரை திறந்து உடைமைகளை பாதுகாப்பாக எடுத்துக் கொள்ள முடியும். முன்பெல்லாம் எங்கு சென்றாலும் உடைமைகளை கூடவே தூக்கிச் செல்ல வேண்டும். ஆனால் இப்போது ரயில் நிலையத்தில் டிஜி லாக்கரை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளதன் மூலம் உடைமைகளை பாதுகாப்பாக வைக்க வசதியாக உள்ளதாக பயணிகள் தெரிவிக்கின்றனர். நான் இந்த ஸ்மார்ட் லாக்கர் இன்னைக்கு தான் யூஸ் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருக்குது, அஃபோர்டபுளாகவும் இருக்குது, அதே மாதிரி சேஃபாகவும் இருக்குது. நம்ம இப்போது ஆன்லைனில் அது மூலிமா பண்ணுறது மூலிமா நம்ம லாக் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது மாதிரி பண்ணுறப்போ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதே சமயத்தில் சேஃபாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது யூஸ் பண்ண சொல்லுவேன். அதே மாதிரி அஃபோர்டபுளாக இருக்குது, அதுதான் மெயின். ஆக்சுவலாக இந்த லாக்கர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டிஜிட்டலைஸாக இருக்கங்காட்டி நம்மளாம் மொபைலில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேஃபாகவும் இருக்குது, செக்யூராகவும் இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நார்மல் லாக்கரை விட இது ரொம்ப டெக்னாலஜியாக இருக்கங்காட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்மார்ட் லக்கேஜ் லாக்கர் இட் இஸ் வெரி நியூ டு மீ. ஐ ஹவ் கம் ஃப்ரம் மைசூர். ஆஃப்டர் சீயிங் திஸ் நான் இவளை கான்டாக்ட் பண்ணேன். ஸோ அதனால் தி ப்ரொசீஜர்ஸ் அண்ட் எவ்ரி திங் அண்ட் சேஃப்டி ஐ திங்க் ஐ கேன் அஷ்யூர் யூ இட் இஸ் வெரி சேஃப். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஹரிஷ் மனோகரனுடன் ஒளிப்பதிவாளர் பரசுராமன்.